திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் ஆண்டவன் அதை நிகழ்த்தியுள்ளதாக தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை ஹெச் ராஜா இன்று நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஊழல்வாதி செந்தில் பாலாஜி என விமர்சித்தார். கார் பந்தயம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஹெச் ராஜா, விளையாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் விளையாடுவதாக தெரிவித்தார். ஏற்கனவே நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி குளித்தலையில் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதே அவர் சர்டிஃபை பண்ண ஊழல்வாதி செந்தில் பாலாஜி என்ன, அதுக்கு இப்போ அனுமதியும் கிடைச்சிருக்குன்னா வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அன்றைக்கி திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன சொன்னார்? திமுக ஆட்சிக்கு வரும், திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார்னு. ஆண்டவனே அதை நடத்தியிருக்கான். திமுக ஆட்சிக்கு வந்தது, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிருக்கார். பாஜக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்றும் அதற்கான மேனேஜர் மற்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அண்ணாமலை லண்டன் சென்றுள்ளதாகவும் அவர்களுக்குள் என்ன இருக்கிறது என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் என்றும் கூறினார். அவர் போனார், யார் அண்ணாமலை போனார் லண்டனுக்கு. இப்போ 5 பேர் வந்திருக்காங்க. யார் வந்தாலும் எங்களை பற்றி கவலை இல்லை, புரியுதுல்ல? நானும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பிஜேபின்றது தமிழ்நாட்டில் ஒரு கார்பரேட் கம்பெனினா, அகில இந்தியாவில் ஒரு கார்பரேட் கம்பெனினா பிஜேபி தான். மத்திய அரசை பொறுத்தவரை அந்த கார்பரேட் கம்பெனிக்கு இன்னைக்கு மேனேஜர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சிருக்காங்க. அதில் மேனேஜர் நியமித்தாலும் சரி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமித்தாலும் சரி, அதனால் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது.